திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு அடுத்த பாடல் திருவம்பாவையிலே அடுத்த பாடல் 6வது பாடலுக்கு செல்கின்றோம். திருவம்பாவை என்பது பாவையின் முன்புக்கான பாடல்கள் அடங்கிய ஒன்று. இது திருவாசகத்தின் 7வது பகுதியாக அமைந்திருக்கின்றது. பெண்கள் ஒருவருக்கொருவர் எழுப்பிக் கொண்டு இவர்கள் நோன்பு நோற்பதற்காக பாவை நோற்பதற்காக செல்கின்றார்கள். இப்பொழுது அடுத்த பெண்ணை எழுப்பப் போகின்றார். இந்த பாடல் சில இடங்களில் முந்தைய பாடலை போல சில இடங்களில் தோன்றும். நமக்கு பாடலை பார்க்கலாமா? மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடு வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமெமக்கு மேனோர்க்குன் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். இது பிரிக்காத பாடல். பிரிச்சு பார்க்கலாமா? மானே நீ நென்னலைன்னா நேத்திக்குன்னு அர்த்தம். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களே நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்பார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களே நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்பார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கவுனை பாடேல் ஓர் எம்பாவாய். இதை பொருளுக்காக எப்படி பார்ப்போம்? மானே நீ நென்னலை என்றால் என்ன சொன்னோம்? நேற்றைக்குன்னு சொன்னோம். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களே நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடு. புரியுமா? மானே அவளை அழைக்கின்றாள். என்னென்ன வார்த்தைகள் தெரியாது நமக்கு. மானே தெரியும். நென்னல் என்றால் நேற்றுன்னு அர்த்தம். நெருநல் வரும் இல்லையா? திருக்குறள் கூட பார்ப்போம். நெருநல் உடன் ஒருவன் என்று. நெருநல், அந்த நெருநல் தான் நென்னல். நென்னல் என்றால் நேற்று என்று பொருள். நென்னல். திசை அடுத்த சொல். திசைங்கிற திக்குதான் திசைங்கிறது. வான் என்பது பின்னாடி பார்ப்போம். தலையளித்தல்னா என்ன? காப்பாற்றுதல், கருணை காட்டுதல். கடல், காலில் அணிகின்ற ஆபரணத்துக்கு பேர் கடல்னு பேரு. அந்த கடலை அணிந்த காரணத்தினாலே திருவடிகளே கடல் என்று சொல்கின்றோம். வார் கடல் என்றால் நீண்ட கடல். இங்கு திருவடியை குறிக்கிறது. ஊனே என்கின்றார். ஊன் என்றால் உடல் முழுவதும். மேனோர் வீரர், கோன் தலைவன் அரசன். இங்கு வான் என்று ஒரு சொல் வரும். அது மிக உயர்ந்த என்ற பொருளே வரும். வான்பார் கழல்பாடி என்று வருகிறதுல வான் என்பது இங்கே வானே என்கின்றதிலே வேறு. அது வானகம். இங்கே வான் என்பது இங்கு இந்த கழலை குறிக்கின்ற ஒரு சொல். அது மிக உயர்ந்த என்ற பொருளிலே வரும். இறைவனுடைய திருவடியை சொல்கின்ற போது வான்பார் கழல்பாடி என்கிறார். வான்பார், அங்கு வான் என்பது மிக உயர்ந்த என்ற பொருளிலே வரும். வானே என்று சொல்கின்ற போது வானத்தை குறிக்கும், விண்ணை குறிக்கும். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களே நானே எழுப்புவேன் என்றலும் நானாமே. நானாமே என்றால் வெக்கப்படாம, கொஞ்சம் கூட கூச்சப்படாம. போன திசை பகராய், எங்க போனேன்னு சொல்லவே இல்லை. பிறவே வானே நிலனே முன்னாடி போன பாட்டுல வந்து இல்லையா? அதேதான் மாற்றி இடம் மாற்றி வந்திருக்கு, அவ்வளவுதான்.
வானே நிலனே பிறவே அறிவறியான். தானே வந்து எம்மை தலையடித்து ஆட்கொண்டு அருளும் வான்பார் கழல்பாடி என்ன பண்ண போறோம்? அந்த அந்த வான்பார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். ஊனே உருகாய். உனக்கே உரும். எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடு. கோன் என்றால் அரசன், தலைவன் என்ற பொருள். மானே, மான் என்று ஏன் சொல்கின்றான்? பொதுவாக மருண்ட பார்வை உடைய பெண். மருண்ட பார்வைக்கா மானே சொல்லுது வழக்கம். மற்றொன்று, மான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், துள்ளி குதிச்சுட்டு இருக்கும் இல்லையா? அந்த மான் வந்து மான்னு சொல்லும்போது நமக்கு அது ஒரே ஓட்டமா ஓடுற அதுதான் நினைவு வரும் நமக்கு. துள்ளி துள்ளி குதிச்சு திரும்பி திரும்பி பார்த்து குதிச்சு குதிச்சு ஓடுவது. அப்ப சுறுசுறுப்பா குதித்து ஓடுகின்ற பெண் அது. அப்படிப்பட்ட பெண் ஏனே படி படுத்திருக்கியா நீன்னு அர்த்தம் சொல்லலாம் இல்லையா? மானே, மான் போன்ற மருண்ட பார்வை. மானுக்கு எப்பயுமே ஒரு பயந்த பார்வை இருக்கும். அந்த பெண்ணுக்கு மருண்ட பார்வை. அந்த மருண்ட பார்வையுடைய பெண்ணே, மற்றொன்று துள்ளி குதிச்சு சுறுசுறுப்பா இருக்க பெண்ணே ஏண்டி படுத்துட்டு இருக்கியா? அந்த பொருளில் கொள்ளலாம் அதை. நீ நென்னலை நேற்று நாளை வந்து உங்களே நான் எழுப்புவன். நாளைக்கு நான் நேற்றுக்கு எல்லாருமா நாளைக்கு ஒரு நோன்பு ஆரம்பிக்கணும்னு பேசணும், எல்லாருமா உட்காந்து பேசணும். அப்ப நீ என்ன சொன்ன? நீ நானே வந்து உங்களை எல்லாம் எழுப்புறேன், நீ ஒன்னும் எங்க வீட்டுக்கு வந்து எழுப்பணும் அவசியம் கிடையாது, நான் வந்து உங்களை எல்லாரும் எழுப்புவேன் என்று சொல்றாவோ. சொல்லும் இல்லையா? என்ன ஒன்னும் எழுப்பாதே, நானே வந்துடுறேன், நானே வந்து செய்யறேன், நாளைக்கு தான் கிடைக்கும், நானே வந்து செய்யறேன். ஒரு குழுவா செய்யும் போது நான் செய்யறேன் நான் செய்யணும் சொல்லுது ஒரு சந்தோஷம் நமக்கு. இப்ப என்ன சொன்னாவோ, நாளைக்கு வந்து நானே உங்களை நானே எழுப்புறேன், நீ வந்து எழுப்புறது கூட நான் வந்து உங்களை எல்லாம் எழுப்புறேன் என்று சொன்னார். ஆனால் என்னாச்சு? நானாமே கொஞ்சம் கூட கூச்சப்படல, காணவே காணும். போன திசை பகராய். நீ சொன்னிய எந்த திக்குல எந்த காத்துல போச்சே தெரியாது போ. சொல்லும் இல்லையா? அன்னைக்கு சொன்னது காத்துல பறந்தே போச்சு. நீ சொன்னது தண்ணியில எழுதி வை போடியும் போ. தண்ணியில எழுதி வைன்னா என்ன அர்த்தம்? தண்ணியில எழுதினா நிற்குமா என்ன? தண்ணியில எழுதி வைன்னு சொல்றது காத்துல போச்சுன்னு சொல்றது. நேத்திக்கு போட்ட சபதம் காத்துல போச்சு போடிங்கிறது. இதுல இந்த ஒண்ணு கவனிக்கணும். இந்த பெண் நம்ம நேர நேர பேசல. அங்கெல்லாம் வந்து இன்னைக்கோ எல்லாம் சொன்னாலே அதெல்லாம் நேர பேசுறது. இது நேரம் என்ன பேசல, நேத்தி சொன்னையே என்று இவள் சொல்லுகின்றார், இவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர்கள்ட்ட நேற்று சொன்னது. அதே போலதான் மாலரியா நான் முகனும் காணான்னு பார்த்தோம் இல்லையா? நான் அறிவேன் என்று அவர்கள்ட்ட தான் சொன்ன. நம்ம இங்க இந்த பாடல்ல வரலது. நீ சொன்னையே என்று அவர்கள் சொன்னார்கள். இது அப்படித்தான் இங்கேயும் சொல்றா. நேற்றுக்கு என்ன சொன்ன? நாளைக்கு வந்து நானே உங்களை எழுப்புறேன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா கொஞ்சம் இன்னைக்கு வந்து எழுப்பும் போல ஒண்ணும் போல நாங்க தான் வந்து நிற்கிறோம் வீட்டு வாசல்ல. அதுக்காக நீ வெக்கப்படவே இல்லை. நீ சொன்னது என்ன? சொன்ன செய்தெல்லாம் என்ன? எந்த திக்குல போச்சோ காத்துல பறந்தே போச்சு நீ சொன்னதெல்லாம். படுத்துட்டு இருக்க, நாங்க தான் வந்து உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறோம். இன்னும் புலந்தின்றோ? இன்னும் பொழுது விடியலையா? இந்த இது வந்து நிறைய கேட்போம். என்ன மாடி பொழுது விடியல? என்ன என்ன அர்த்தம்? இன்னும் பொழுது விடியலையான்னு துங்குறிய? இன்னும் உனக்கு மட்டும், எங்களுக்கெல்லாம் பொழுது விடியது, உனக்கு பொழுது விடியலையா இன்னும்? என்ன அர்த்தம் அது? அந்த ரெண்டு பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த பேச்சுல இந்த வெளியில இருக்க பெண்களுடைய குரல் தான் இத்தனையும். அந்த பெண்ணுடைய குரல் நேத்திக்கு இவர்களிடம் சொன்ன குரல், நம்மகிட்ட இப்ப சொல்லல. இப்பொழுது காலையிலே அவள் பேசவே இல்லை. பேசுவதெல்லாம் இவர்கள் தான் சொல்லுகிறார்கள். நேத்தி நீ சொன்னையே என்று நேற்றுக்கு சொன்னதை இவர் நினைவுபடுத்துகிறாள், அவ்வளவுதான். இப்போது பேசவில்லை அவள். வானே நிலனே பிறவே அறிவறியான். அதேதான். வானுலகத்தில் உள்ளவர்களுக்கும் நிலவரத்தில் உள்ளவர்களுக்கும் பிற உலகங்கள் உள்ளவர்களுக்கும் அறிவதற்கு அருமையானவன். அவன் வந்து அறிவதற்கு, அவனை அறிந்து கொள்ள முடியுமா என்ன? முடியவே முடியாது. எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆதியும் அந்தமும் இல்லாதவன். மாலறியா நான்முகனும் அறியா மலையவன். ஒரு நாமம் ஒரு உருவம் எதுவுமே இல்லாதவனுக்கு நம்ம 1000 நாமம் சொன்னாலும் அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அவன், அவனை போய் அறிந்து கொள்ள நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா? சொல்லலாம், ஆதியும் அந்தம் இல்லா அருள் பெருஞ்சோதியே, அருள் பெரும் ஜோதியே என்று சொல்லலாம். எல்லாம் சொல்லலாம். ஆனால் அறிந்து கொள்ள முடியுமா? இறைவனை அறிந்து கொள்ள முடியுமா? எப்படி அறிந்து கொள்ளலாம்? பக்தியினால் மட்டுமே தான். நேற்று சொன்னோம் இல்லையா? அவனை அன்பென்னும் மலைக்குள் அகப்படும் மலைதான் அவன். நம்ம வந்து அறிவாலேயோ பணத்தாலேயோ
அதிகாரத்தாலேயோ அவனை அடைய முடியாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனை வணங்கினா கூட அவன் அருள் வேணும். நம்மளே நான் அவனை வணங்குகிறேன் என்று சென்று விட முடியாது. நாம் வணங்கலாம் என்று, வணங்க வேண்டும் என்று அவன் அருள் புரிந்தால்தான் நாம் அவனை வணங்க முடியும். சொல்லும் இல்லையா, திருப்பதி போன நினைச்சா பெருமாள் தான் கூப்பிடணும், நானே போன நினைச்சா எல்லாம் போக முடியாது, பெருமாள் நினைச்சாதான் போக முடியும் சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது அவர்களோட குல தெய்வத்துக்கோ ஏதோ ஒரு தெய்வத்திற்கோ கோயிலுக்கு போக வேண்டும், ஆனால் நான் நினைச்ச என்ன பிரயோஜனம், சொல்ல வேண்டிய நினைக்க வேண்டியது அவன் அல்லவா, அவன் கூப்பிட்டால் தானே நான் போக முடியும் என்று சொல்லுவோம். ஏனென்றால் அவன் அருள் இல்லாமல் அவனை கூட நாம் வணங்க முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்க வேண்டும். ஆக நாம் அறிவோம் என்று சொல்றது, அறிந்து கொள்வோம் என்று சொல்றது, அறிந்து கொள்ள முயற்சிப்போம் என்பது எல்லாம் சும்மா, அதெல்லாம் செய்ய முடியாது. அவன் அருள் இருந்தாதான் முடியும். எப்படின்னா, எல்லாராலையும் அறிவதற்கு அருமையானவன் தான். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா, நமக்கு தானாகவே தானாகவே அவனே வந்தான். பூசலா நாயனாருக்கு என்ன பண்ணான், எனக்கு ஒப்பரே சொன்னான் இல்லையா, பூசலா நாயனார் ஒண்ணு அவரை கோவில் கட்டியிருக்கேன், அந்த கும்பாபிஷேகத்துக்கு நீ வரணும் அப்படிதான் சொன்னார் அவர். ஆனா தானே அரசன்ட்ட என்ன சொன்னான், நான் போறேன், இங்க எங்க வேணாலும் பார்க்கலாம், அடியவர்களை சோதிப்பான் இறைவன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவனுடைய பெருமை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்றால் அவன் தானே எழுந்து வந்து விடுவான். அவனை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அப்படி தானே வருவான், ஆட்கொள்வதற்காக. அப்படித்தான் தானே எம்மை தலையடித்து, தலையடித்து என்றால் கருணையோடு கூட என்னை காப்பாற்றின்னு அர்த்தம். நம்முடைய பக்தி அவன் உள்ளத்தை தொட்டு விட்டது என்றால், நம்முடைய பக்தி உண்மை என்றால் அவன் தானாகவே வருகின்றான். எப்படித்தானே குருந்த மரத்தின் அடியிலே அமர்ந்திருந்தான், இவருக்காக மணிவாசகருக்கு அமர்ந்திருந்தான் அல்லவா, தயாராக இருந்தான் அல்லவா இவன் வருவான் என்று. இப்படி தானே நிற்பார், தானே ஆட்கொள்வார். அப்படிப்பட்டதான் தானே எம்மை தலையடித்து கருணை காட்டி காப்பாற்றி, இந்த பெண்கள் சொல்கிறார்கள், ஆட்கொள்ளும், நம்மை அடிமை கொள்வான். ஆட்கொள்ளுதல் என்றால் தன்னை அடிமை கொள்வது, ஆட்செய்வது, ஆட்கொள்வது. சொன்னான் இல்லையா, எற்றைக்கும் 7 பிறவிக்கு உந்தனோடு ஒற்றுமையாவும் நாம் உமக்கே நாம் ஆட்செய்வோம். ஆட்செய்வது என்றால் என்ன, அடிமை கொள்வது, தன்னை அவனிடம் பிடித்து வைத்துக் கொள்வது, அவனிடம் சேர்த்துக் கொள்வது, நாம் செய்கின்ற கைங்கரியத்தை அவன் ஏற்றுக்கொள்வது. ஆட்கொண்டு அருளும், யார் அவன், தானே ஆட்கொண்டு அருளுகின்றவன். கருணை காட்டி தலையடித்தால் கருணை காட்டுவது, கருணை காட்டி அடிமை கொண்டு ஆட்கொண்டு அவன் அடிமை கொள்கின்றான். ஆட்கொண்டு அருளும், யார் அது, எது அருள்கின்றது தெரியுமா, வான்வார் கடல். கடல் என்பது என்ன, ஒரு அணிகலன் தான் அது. கடல் என்பது காலில் அணிகின்ற அணிகலன். அது எப்படிப்பட்டது, நீண்ட வார்கடல், நீண்ட கடல். எப்படி வான்வார் கடல், எப்படி அது மிக உயர்ந்தது, மிக உயர்ந்தது அந்த திருவடி. அங்கே இந்த திருவடியும் அந்த கடல் என்று சொன்னாலே திருவடியை தான் குறிக்கின்றது. வான்வார் கடல் என்றால் மிக உயர்ந்த கழலணிந்த அந்த திருவடி என்பது பொருள். கழல் என்று சொன்னால் அந்த நகையை சொல்ல நினைச்ச கூடாது. கழலணிந்த திருவடிகள், அந்த திருவடிகள் சொல்லுவதற்கு அதெல்லாம். வான்வார் கடல், கடல் என்பது ஆலி அணிகின்ற ஒரு நகைதான், அது ஒரு ஆபரணம் தான். ஆனால் அந்த கடல் என்று சொல்லும் போதே அது அவரோட திருவடியைத்தான் குறிக்கும். அது எப்படிப்பட்டது, நீண்டது, மேன்மையானது இல்லையா. அந்த திருவடி எப்படிப்பட்ட மேன்மையானது இல்லையா. ஆனால் அந்த திருவடி இருக்கிறதே, அது எங்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யும். பறவையாருக்காக நடந்தது இல்லையா, யாருக்காக, சுந்தரருக்காக நடந்தது இல்லையா, திருவாரூர் வீதியிலே நடக்கும். அது யாருக்கு வேணுமா நடந்து வர தயாராக இருக்கும். யோசித்து பாருங்கள், மண்வெட்டி தூக்கி கொண்டு மண்ணடி போடுவேன் என்று நடந்து வரவில்லையே. அந்த திருவடி மிக உயர்ந்த திருவடிதான், ஆனால் தானாகவே ஆட்கொள்ளுகின்ற ஒரு திருவடி அது. அப்படிப்பட்ட நீண்ட கையிலடைந்த திருவடிகளை நாம் பாடி, எதுக்கு சொல்ற, பாடுற, யார பாடுற, தானாகவே கருணை காட்டி காப்பாற்றி அடிமை கொண்டு அருள் செய்கின்ற உயர்ந்த நீண்ட கையிலடைந்த திருவடிகள். அந்த திருவடிகளை நாம் பாடுவது, எதை பாடுகின்றோம், திருவடிகளை பாடுகின்றோம், மேன்மையான திருவடிகளை பாடுகின்றோம். அது தானாகவே வழி எங்களை கருணை காட்டி காப்பாற்றி அருள் செய்கின்ற அந்த கயல், அது அந்த திருவடி.
அந்த கேளை நாங்கள் பாடப்போகிறோம். நாங்கள் பாடப்போகிறோம். வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். நீ வந்திருக்கோம் இல்லையா, வாயை திறந்தே அடி. இத்தனை நாங்க இத்தனை பாடுறோம், இத்தனை செய்யறோம், எல்லாம் பண்றோம், பாடிக்கொண்டிருக்கிறோம், நீ வாயே திறக்கல. நீ வாய் திறக்கல. நீ என்ன சொன்ன? நாளைக்கு நானே வந்து உங்களை எழுப்புவேன்னு சொன்னேன். ஆனா எழுப்பவும் இல்லை, வெக்கமே இல்லை. அதுக்காக காத்துல பறக்க விட்டுட்டு நீ பட் படுத்துட்டு இருக்க. நாங்க வந்து கதவை திறக்கன்னு சொல்றோம். உன்ன கதவை திறக்கல, ஒண்ணும் பண்ணல, படுத்திருக்க. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாடிட்டு இருக்கோம் அவனுடைய பெருமை மிகுந்த திருவடிகளை. அவனாகவே வந்து நம்மை ஆட்கொள்கின்றான். தாமாகவே வந்து வலியை நம்மை ஆட்கொள்கின்றான். யாருமே அறிய முடியாதவன். பூமியில் உள்ளவர்களாகட்டும், வானத்தில் உள்ளவர்களாகட்டும், ஏனைய உலகத்தில் இருப்பவர்களாகட்டும், யாருமே அறிய முடியாத அவன் நமக்கு எளியவனாக வருகின்றான். அவர்களுக்கெல்லாம் அறியவன், அவர்களால் அறியவே முடியாத அறியவன். பெரிய சொன்ன பெரிய அறி சின்ன அறி சொன்னோம். அறிதல் அறி முதல்ல சொல்வது அறிதல். இரண்டாவது அறியான் என்பது முடியாது இல்லையா? அறிய முடியாதவன், அறிவதற்கு அருமையானவன். அரியன் என்றால் சின்னரா போடுற மணி அரியன் அருமையானவன் என்று பொருள். பெரியரா போட்ட அறிவு. அறிவு அறியான், அறிவதற்கு அருமையானவன் என்பது பொருள். அவன் தானாகவே வந்து எங்களை ஆட்கொண்டு வென்ற அவன். அவனுடைய கையிலே நாங்கள் பாடுகின்றோம். நீ ஒன்றும் ஆசையல, வாயே திறக்கல. நீ உன் வாயை திறக்கல. ஏன் திறக்காம இருக்க? ஏதானு சொல்லணும் இல்லையா? ஒருத்தர் வந்து வாசகத்தை தட்டினா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வரேன்னு சொல்லுவோம். வர முடியாது போன்னு சொல்லலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கம் வருது போகடின்னு சொல்லலாம். நாளைக்கு வரேன் போன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லலாம். இந்த வந்துட்டே சத்தம் போடாதீங்கன்னு சொல்லலாம். ஏதோ ஒண்ணு சொல்லணும் இல்லையா? எதுவுமே சொல்லல, கம்முன்னு இருக்கா. வாயே திறக்கல. நேற்றுக்கு வரேன்னு சொன்னவோ அதுக்காக வெக்கப்படவும் இல்லை. எந்த திசையில பறக்க விட்டாலும் பறக்க விட்டா பாட்டுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் பறக்க விட்டாச்சு. வரவும் இல்லை. நாங்கள் அவனுடைய பெருமையெல்லாம் பாடுறோம். யாருமே அறிவதற்கு அறியவனானவன் தானே வலிய வருகின்றான் அல்லவா நம்மிடத்திலே நம்ம ஆட்கொள்ள அவனை பாடுகின்றோம். நீ என்ன உன் வாயை திறக்கவே இல்லை. ஏதான் சொல்ல முடியப்பா, உண்மையிலே நீ உண்மையிலே இருந்தா நீ எங்களோட சேர்ந்து பாடணும். ஏதான் உள்ள இருந்து குரல் கொடுக்கணும். இந்த வரேன்னு சொல்லி ஏதோ ஒண்ணுமே வாயே திறக்கல. ஊனே உருகாய். ஊனே உருகாய் என்று சொல்லும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஒரு 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 கண்ணு முன்னாடி ஒரு ஓவியம் போல தோன்றும். ஊன் உருகுவது அப்படியே உடம்பெல்லாம் குறுகி போகும். எப்போ உடம்புல வந்து மாற்றம் வரும்? உள்ளத்திலே மாற்றம் வந்தாதான். உள்ளம் உருகுதையான்னு பாடினாங்க இல்லையா? உள்ளம் உருகினால்தான் உடலும் உருகும் இல்லையா? ஊன் என்றால் உடல். உடல் உருக வேண்டும். எப்படி உடல் உருகும்? நாம் உருகினால்தானே உடல் உருகும். நீதான் பதிலும் சொல்லவில்லை, பதிலே சொல்லாமல் இருக்கின்றாய். நிச்சயம் உடல் உருகாது. மனம் உருகினால்தான் உடல் உருகும். எப்படி உனக்கு உடல் உருகும்? உடல் உருகவே உருகாது. ஏனென்றால் உன் மனம் உனக்கே உருகும். இப்படி இருப்பது உனக்குத்தான் பொருத்தம். நீ தான் செய்வ இந்த மாதிரி வேலையெல்லாம். எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடு. இனிமையான சரித்தினாய் போனது போயிட்டு வரேன்னே வரல, எழுப்புறேன்னே எழுப்பல, ஒண்ணும் பண்ணல. எங்களுக்கும் பிறருக்கும், நாங்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் மற்றவங்க எல்லாம் இருக்காங்களே இங்கே எல்லோருக்கும் இனிமேலாவது தங்கள் தலைவனை நாங்கள்லாம் பாடுறோம் இல்லையா? கோன் என்றால் யார்? கோன் என்றால் அரசனையும் குறிக்கும், தலைவனையும் குறிக்கும். இங்க யாரை குறிக்கும்? இங்கு குறிப்பது யார? சிவபெருமானை. அவன் தான் வெளிவந்த பிரானாக வருகின்றான், நம்மை ஆட்கொள்ள வருகின்றான். எதுவுமே யோசிக்காமல் வந்திருக்கிறான் அல்லவா? அவனைத்தான், அவனை பாடுவா. தம் கோனை பாடு. நம்முடைய தங்களுக்கு தலைவனை வந்து பாடு. போனது போட்டோம், இனிமேலாது எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடு. இனிமேலாவது பாடுவா. போனதெல்லாம் போட்டோம், வரேன்னு சொன்ன வரல. இப்ப நாங்க இத்தனை கூப்பிடுறோம், பதில் சொல்லல. இத்தனை எல்லாம் அவனே வரானே அவன் புகழ பாடுறோம், கூட பாடல. சரி போனா போயிட்டு போது, எல்லாம் போனா போயிடுவாங்க. இப்பொழுதாவது இனிமேலாவது எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடுவா. எழுந்து வந்து எங்களோடு பாடுவாயாக என்று கூப்பிடுகிறார்கள். இதிலே உள்ள இருக்கின்ற பெண்ணுடைய குரல் ஒலிக்கவே இல்லை. இவர்கள் தான் இத்தனையும் சொல்லுகின்றார்கள். நேற்றுக்கு நீ சொன்னேன் என்று சொல்கிறார்கள், பாடின்னு சொல்கிறாள், இப்படி இருக்கிறாள் என்று சொல்கிறாள், இப்படி இருக்கிறது உனக்கு பொருத்தம்னு சொல்றாங்க. நீ தாண்டி இப்படி இருக்க முடியும் போன அழுத்துக்கிறார்கள், எல்லாம் சொல்லிட்டு பாடுவா என்று கூப்பிடுகிறாள். அவளுக்கு தெரியும், அவளும் ஒரு உள்ள உள்ள அடிமனத்திலே உள் மனதிலும்
எல்லா இடங்களிலும் நிறைந்து இருப்பவன் இறைவன் தான், பரமசிவன் தான், அந்த சிவபெருமான் என்று தெரியும். அந்த அந்த நம்பிக்கையில தான் அவங்களை கூப்பிடுகிறார். இல்லாட்ட விட்டுட்டு போயிடுவார்கள் அல்லவா. அவளுக்கு அந்த மனதிலே அந்த சிவபெருமான் இருப்பது தெரியும். ஆகையினால தான் வா பாடு வா அப்படியா வா என்று அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அழகாக கூப்பிடுகிறார். மான் போன்ற மருண்ட பார்வை உடைய பெண்ணே. மருண்ட நான் சொன்னேன் இல்லையா, மான் மருண்ட பார்வைக்கு மட்டும் இல்லப்பா, இங்க சொல்லுது மருண்ட பார்வைக்கு அவளோட துள்ளல், சுறுசுறுப்பு. மான் போல துள்ளிட்டு இருக்கவும் வரலன்னா படுத்திருக்கேன் அந்த அதுவும் கொள்ளலாம் இல்லையா. மான் போன்ற மருண்ட பார்வை உடைய பெண்ணே, நீ நேற்று நாளை உங்களை நானே எழுப்புவேன் என்று சொன்னதற்கு வெட்கப்படாமல் சென்ற திக்கை சொல்லுவாய். கொஞ்ச நேரம் வெக்கப்படல, எங்க போச்சு அந்த காத்துல பறந்தே போச்சு நீ சொன்னது. இன்னும் பொழுது விடியும் இல்லையா. வானுலகத்தில் உள்ளவர்களும் நில உலகத்தில் உள்ளவர்களும் பிறரும் பிற உலகங்களில் உள்ளவர்களும் அறிவதற்கு அருமையானவன். ரொம்ப அவன் ஊசிட்டு கால் இழுக்கிறவன் இல்லையா. அவனானா அடியவர்களுக்கு தானே வருகின்றவன், நிற்பவன் அடியவர்களுக்காக, அவளை காப்பாற்றுவதற்காக, அவளுக்கு அருள் செய்வதற்காக தானே நிற்கின்றவன். அவன் எல்லாருக்கும் அருமையானவன். அவன் தானாகவே வலிய எங்களை கருணை காட்டி காப்பாற்றி அடிமை கொண்டு அருள் செய்கின்ற உயர்ந்த நீண்ட கயல் அணிந்த திருவிடைகளை பாடி நீ வந்திருப்பவர்கள், இங்கு வந்திருப்பவர்களாகிய எங்களுக்கு நீ வாயை திறக்காமல் இருக்கிறாயே. என்ன சொல்கிறார்கள்? தானே வலிய ஆட்கொண்டு அருள் செய்கின்ற அவன் என்ன பண்ணுகிறான்? திருவடிகளை பாடி எல்லாம் செய்கின்றோம் அல்லவா நாங்கள். நீ பாடவும் இல்லை வரவும் இல்லை, அந்த திருவடிகளை பாடி இங்கு வந்திருக்கோம் இல்லையா, எங்களுக்கு நீ வாயே திறக்கல. அவனுடைய திருவடிகளை நாங்கள் பாடுறோம், அருள் செய்கின்றவன் என்று அவனை பாடவும் என வாயே திறக்கவில்லை. உடலும் குழைந்து உருகவே இல்லை. மனம் மனம் உருகினால்தான் உடல் உருகும், உருகல. இப்படி இருப்பது உனக்குத்தான் பொறுத்த, நீ தான் இருக்க முடியும். யாராலும் இருக்க முடியுமா? உலகத்தை அதிசய பிறவிடி நீ தான் இருக்க முடியும். இனிமேலாவது எங்களுக்கும் பிறருக்குமான தங்கள் தலைவனை எழுந்து எங்களோடு பாடுவாய், எங்களோட பாட என்று அவர்கள் அழைக்கிறார்கள் அவளை. இந்த 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 அழைப்புகள் எல்லாம் பார்த்தோமானால் உரையாடல் தான் இது நமக்கு புரிகின்றது. அடுத்து இவளை அழைத்து கொண்டுதான் அடுத்து விட்டு போகிறார்கள். ஆனால் அழைத்து கொண்டு போவதாக இங்கு செய்தி இல்லை. இவளை அழைத்து கொண்டுதான் அடுத்த இடத்துக்கு செல்லுவார்கள். அங்கு சொல்லப்படவில்லை யார் சொல்லுகிறாள் என்று சொல்லப்படவில்லை, யார் கேட்டார்கள் என்று சொல்லப்படவில்லை. நமக்கு நன்றாக புரிகின்றது. அதே போல ஒரு பாடலுக்கு அடுத்த பாடல் நடுப்புற அங்கே ஒரு கனெக்டிங் வருஷன், இப்படியாகத்தானே நாடகங்களை சொல்வது போல இப்படியாகத்தான் அவர்களோடு சேர்ந்து கொண்டாள் இல்லை. நமக்கு புரியுது. அங்கு அவள் சேர்ந்து அவர்களோடு அடுத்த பெண்ணை அழைப்பதற்கு அவர்களோடு சேர்ந்து அவள் செல்கிறாள் என்பது நமக்கு புரிகிறது இல்லையா. ஆக இதுவும் திரும்பவும் இப்படி ஒரு இன்னொரு வித்தியாசமான பெண் இவள். வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிற வித்தியாசமான ஒரு பெண்ணும் ஒரு மாதிரி இருக்கிறாள். அப்படிப்பட்ட இந்த பெண் இவள். பாட்டை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் செய்தி சொல்ல வேண்டியிருக்கு. கொஞ்சம் பாட்டை முதல்ல கேட்டுரும். மானே நின்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே. போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ, போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தார் கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய். உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடலோரெம்பாவாய். இந்த பாடல்கள் எல்லாம் பாடப்பட்ட இடம் திருவண்ணாமலை இல்லையா. அப்ப இந்த திருவண்ணாமலை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. திருவண்ணாமலைங்கிறது பஞ்சபூத தலங்களில் ஒன்று. நமக்கு தெரியும், விழுப்புரத்துக்கிட்ட இருக்கிறது நமக்கு தெரியும். அது இங்குதான் அடிமுடி திருமாலும்
பிரமனும் அடிமுடி தேடிய அந்த வரலாறு நடந்த இடம் இதுதான், இங்குதான் இது. அம்பிகை பெயர் அபீத குச்சாம்பாள். ஒரு சுவாமி அண்ணாமலைநாதர். அண்ணாமலை என்றால் என்ன? அண்ணுதல், நெருங்க முடியாத என்பது பொருள். நெருங்க முடியாது. அண்ணா என்றால் நெருங்க முடியாதது, அண்ணுதல் என்றால் நெருங்க முடிந்தது. அண்ணா என்ன? நெருங்க முடியாத அவ்வளவு பெரிய மலை அது. அந்த மலையினுடைய உயரம் என்ன தெரியுமா? 2668 அடி உயர மலை அது. மலையே இங்கு தெய்வம். மலையே இங்கு சிவபெருமான். இந்த நடுநாட்டு தலங்களில் ஒன்று. அதிலே பாடாதவர்களே கிடையாது. அத்துணை பேரும் இந்த பெருமானை பாடி இருக்கின்றார். இங்கு கார்த்திகை மாத திருவிழா நமக்கு தெரியும். திருவண்ணாமலை கார்த்திகை மாதம் என்றால் அப்படி எல்லோரும் செல்லுவார்கள். கார்த்திகை திருவிழா நடுநாட்டு தலம் அது. இங்கு அருணகிரிநாதருக்கு சிறப்பு. அவர் தோன்றிய இடம் இது. திருவம்பாவையில திரு அம்மானையும் இந்த தலத்திலே தான் பாடப்படுகின்றது. இங்கு பஞ்சபூத தலங்கள் நம்ம சொன்னோம். நினைக்கவே முக்தி தருகின்ற தலம். ஒன்றொன்றும் இறக்க பிறக்க முக்தி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அப்படி அந்த இடத்துல இங்க நினைக்க முக்தி தருகின்ற தலம் இது. நம்ம சொல்றோம் நிறைய பேருக்கு பாடிக்கிறோம். நிறைய நூல்கள் இங்க இருக்கிறது. இது 24 ஏக்கராம் இந்த இடம். அது பரப்பளவு 9 கோபுரங்கள் 6 பிரகாரங்கள் என்று பிரம்மாண்டமான கோவில். இங்கு பாடார்களே கிடையாது. அப்படி அத்தனை பேர் பாடியிருக்கிறார்கள். குறிப்பாக அருணகிரிநாதரும் தேவாரக்காரர்களும் இங்கு நிறைய பாடியிருக்கிறார்கள். இங்கேயே பல நாட்கள் பலரும் தங்கி இருந்திருக்கிறார்கள். விழுப்புரத்திலிருந்து 60 கிலோமீட்டர் இந்த தலத்தை, அது மலையே தெய்வம் என்கிற அந்த மலையே சிவன் என்கிற காரணத்தினாலே அங்கு மலையை கிரி பிரதர்ஷனம் செய்கிறார்கள். அங்கு மலையே பிரதர்ஷனம் செய்கிறார்கள். சாதாரணமாக ஒரு தலத்திற்கு செல்லும் போது அத்தலத்து புராணத்தை தெரிந்து கொண்டு போனோமானால், அதாவது தொடர்புடைய பாடலை பாடும்போது அந்த அந்த தலத்தை தெரிந்து கொண்டு போனால் நமக்கு வசதியாக இருக்கும். குறுகலா தான், நிறைய விவரமா சொல்ல, கொஞ்சமா தான் சொன்னேன். ஏன்னாக்க அங்கங்கு அண்ணாமலை பற்றி அங்கங்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்திகளை சொல்லிட்டே வரேன். ஒரு பாட்டிலேயே திருவண்ணாமலை தொடர்பான ஏதோ ஒன்று இருக்கு. ஏதோ ஒரு 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 குறிப்பு இல்லாமல் இல்லை இந்த பாடல்கள் எல்லாம். ஏன்னா அவர் திருவண்ணாமலைக்கு வந்த போதுதான் அந்த பெண்களை பாவை பாட்டுக்கு சிவபெருமாக ஒன்றும் இல்லாத காரணத்தினாலே பாடி கொடுத்திருக்கிறார் அங்க அவர். திருவண்ணாமலை பாடிய காரணத்தினாலே பெண்களுக்கான பாவை நோன்பு பாடல் தான் இருந்தாலும் கூட, ஏன்னா சிவபெருமான் நோக்கித்தான் அவர்கள் தவம் இருக்கிறார்கள், தவம் இருக்க போகிறார்கள், நோன்பு இருக்க போகிறார்கள். ஆகினாலே அந்த சிவபெருமான் கொடுத்த செய்திகளை அங்கங்கு செய்து கொண்டு வருகிறார். முழுவதுமான அந்த செய்தி தான். எந்த போதிலும் கூட இந்த தலத்துக்குரிய செய்திகளும் அங்கங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த அளவிலே இங்கு இந்த பாவை நோன்புக்கான இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. நாளை அடுத்த பாடலுடன் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.